Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மேலூர் அருகே அரசு பேருந்து மீது ஆம்னி பேருந்து மோதி விபத்திற்குள்ளானதில் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். மதுரை சாலை விபத்தில் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. சென்னையில் இருந்து மார்த்தாண்டம் நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதியது. இதில் பலி எண்ணிக்கை தற்போது 6ஆக உயர்ந்துள்ளது. அரசு பேருந்து மீது மோதிய பின் ஆம்னி பேருந்து சாலையோரம் இருந்த பேருந்து நிழற்குடை மீது பயங்கரமாக மோதியது. விபத்தில் 2 பேருந்துகளில் பயணம் செய்த 4 ஆண்கள் உட்பட 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மதுரை சாலை விபத்தில் பலி எண்ணிக்கை தற்போது 6ஆக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து படுகாயமடைந்த 40 பேர் சிகிச்சைக்காக மேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாண்டியன் இணைகிறார். பாண்டியன், தற்போது மதுரை சாலை விபத்தில் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கொட்டாம்பட்டி வஞ்சி நகரம் 4 வழிச்சாலையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட கோர விபத்தில் பெண் உட்பட 5 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தற்போது மதுரை அரசு மருத்துவமனைக்கு உயர் சிகிச்சையாக கொண்டு சென்ற ஒரு நபர் இறந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. சென்னையிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி பயணிகளும் கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்து திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நடுவே இருந்த தடுப்பு சுவரை தாண்டி எதிர்புறம் அந்த மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த பேருந்தின் மீது பயங்கரமாக மோதியதில் இதில் சம்பவ இடத்திலேயே 5 பேர் உயிரிழந்த நிலையில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அரசு மருத்துவமனை மற்றும் மேலூர் அரசு மருத்துவமனை மற்றும் மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் விபத்தில் சம்பவ இடத்தில் உயிரிழந்தவர்கள் திருச்சியைச் சேர்ந்த ஆனந்த்ராஜ், பாளையங்கோட்டையைச் சேர்ந்த புஷ்பம் மற்றும் திருச்சி போலீஸ் காலனியைச் சேர்ந்த சூர்யா, திருவாரூர் முகமது யாசின் மற்றும் ஆபரகம் ஆகிய 5 பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட டிஐஜி மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர்கள் நேரில் சென்று ஆய்வு நடத்தினர். மேலும் மீட்பு பணிகள் விரைவாக மேற்கொண்டு காயமடைந்தவர்களை உடனடியாக உயர் சிகிச்சை அளிக்க அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டனர். இந்த நிலையில் விபத்தில் காயமடைந்த வஞ்சி நகரத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் 65 வயதுக்குள்ள பெருமாள் என்பவர் விபத்து நடந்த இடத்தில் பேருந்து நிழற்குடையின் முன்பாக உறங்கிய நிலையில் இருந்த அவருக்கு மீது பேருந்து மோதியில் கோரமாக படுகாயங்களுடன் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியர் நிஷாந்த் கிருஷ்ணா அவர்கள் மேலூர் அரசு மருத்துவமனைக்கு நேரில் வந்து காயமடைந்தவர்களை பார்வையிட்டு வருகிறார். நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி பாண்டியன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.